ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நவம்பர் 26 2025 டு டிசம்பர் 20 2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க விருச்சிக வீட்டுல நடக்குது. இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. முக்கியமா இந்த சேர்க்க கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிருகு ஆகிய சுக்கிரன் மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிருகுமங்கள யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, திடீர் தனப்பிராப்தி, அதிர்ஷ்டம், ஒரு மேன்மையான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, திடீர் செல்வம், அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி, ஒரு லாவிஷான திங்ஸ் வாங்குறது, ஒரு ஆடம்பர சேர்க்கை, ஆடம்பர பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் வரும். ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும், தெளிவான அறிவுனாலையும், புத்திசாலித்தனத்தினாலையும், ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்குவோம் அப்படின்றது. இந்த இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க. இந்த பிருகுமங்கள யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா? சரிங்க, பிருகுமங்கள யோகம் எங்க ராசிக்கு இல்ல. இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரன் அண்ட் செவ்வாய் இணைவு அப்படின்றது விருச்சிகத்துல நடக்குது பாத்தீங்களா? அது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 12ஆம் பாவம். தனுசு ராசி என்பர்கள், உங்களோட ராசி அதிபன் யாரு? குரு பகவான். குரு பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா? பகை கிரகம். பகை கிரகம் லார்ட் ஆஃப் 6 and 11 உங்களுக்கு சுக்கிரன். 6ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன். லாபஸ்தானம் 11ஆம் பாவம், அதுக்கும் அவன் தான் அதிபன். செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா குருக்கு நட்பு கிரகம். இவன் வந்து பாத்தீங்கன்னா 12க்கு அதிபன் மற்றும் 5க்கு அதிபன். அதாவது மோட்ச விரயஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன். மோட்ச விரயஸ்தானத்துக்கு அதிபன் மோட்ச விரயஸ்தானத்துல. அப்ப 12ஆம் வீடு அப்படின்னாலே படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய இருக்கு. 12 அப்படின்னாலே அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம். இப்ப இந்த பாவத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சு இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா படுக்கை சுகம் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அப்படின்றது ஏற்படும். இளம் வயதில் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். உடல் ரீதியான நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும். சிற்றின்ப நாட்டம் அதிகரிக்கும். ரகசிய உறவுகள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. லாவிஷா ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு டூருக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் வேலை வந்து ஃபாரின்ல கிடைச்சிருக்குங்க, அதனால போறோம் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல வந்து பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரு, லவ், ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இந்த கன்ஜங்ஷன். இது வந்து நாங்க வந்து தொடரணுமா வேண்டாமா, இது வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கை நாங்க தொடர்ந்தா பிரச்சனை வருமா அப்படின்றதெல்லாம் உங்களோட சுய முடிவு. பட் இந்த கன்ஜங்ஷன் இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றத நாங்க சொல்றோம். மத்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து பாருங்க 3ஆம் பாவத்துல ராகு, இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. டிசம்பர் 5க்கு மேல குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. அப்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சனி அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. டிசம்பர் 5க்கு மேல குருனோட பார்வை அவர் மேல கிடையாது. அப்ப அர்த்தாஷ்டம சனி அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்ப ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம், வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனம். கையிருப்பு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னாலும் காப்பாத்திக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். மத்தபடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம், அதை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துல டிசம்பர் 5க்கு மேல குரு வருவாரு. டிசம்பர் 5 வரைக்கும் குரு அஷ்டம குருவா இருப்பாரு. அஷ்டம குரு வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு, அது நல்லது தானே. அதுக்கப்புறம் டிசம்பர் 5க்கு மேல 7ஆம் பாவம் கலஸ்திர குரு வக்ரகதி அடைவார். கலஸ்திர குரு வக்ரகதி அடைவாரு அப்படின் போது தனுசு ராசி அன்பர்கள், லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன விரிசல், மனமுட்டம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள்ங்க. கலச குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது உங்க லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன வாக்குவாதங்கள். நீங்க 200 பேசுறீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 200 வார்த்தை பேசுறீங்கன்னா அவங்க 2000 வார்த்தை பேசுவாங்க. நீங்க 2 வார்த்தை பேசுறீங்கன்னா அவங்க 200 வார்த்தை பேசுவாங்க. நீங்க தனுசு ராசி லேடியா இருந்தாலும் இதே கதை தான். அப்ப நம்ம என்னதான் பண்ணோம்? இதை ஓவர்டேக் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கும். நீ என்ன சொன்னாலும் சரிம்மா,
அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடுறது, எனக்கு ஆமா சாமி போட முடியாதுங்க அப்படின்னா என்ன சொன்னாலும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான உறவுமுறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்துல கேது. பாக்கியஸ்தானத்துல கேது அப்படின்னாலே நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபாரின் போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க வந்து ஃபாரின் வேலை நிமித்தமா போலாம், இல்லைன்னா ஒரு டூருக்காக கூட போலாம். ஆக மொத்தம் நிறைய பேருக்கு வேலை நிமித்தமா கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த கன்ஜங்ஷன் என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும், என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள், அதாவது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு, லவ் இருக்கு, சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஃபேமிலியில சம் குழப்பங்கள் இருக்கு. நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அதே மாதிரி பாருங்க, வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். ஃபேமிலி லைஃப் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்க வாழ்க்கையை தொடரலாமா, இல்ல நாங்க வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போலாமா, இந்த ஜாபை விட்டுடலாமா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போலாமா, ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா, குழந்தை இந்த காலகட்டத்துல கூடி வருமா, இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.